ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான வில்லேஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது இங்கே இருக்க வீடு, வயல் இந்த மாதிரி இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லாமே ரொம்ப அழகாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மதுரையிலேருந்து திருச்சிக்கு போயிட்டுருக்கேன். திருச்சியில் இருக்க கிராமத்தில் தான் நம்ம போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஒரு ஈவினிங் போல் தான் வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. வில்லேஜில் பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் சூப்பராக இருக்கும். அது நாங்கள் வரும்போது லைட்டாக மழை வேறு பெஞ்சிச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அதுக்கப்புறம் இப்போ நான் வீடை காமிச்சிட்டேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துலேயே லாஸ்ட் வீடு எங்கள் வீடு தான். ஸோ அதனால் இது பக்கத்தில் ஃபுல்லாக அப்படியே காடாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஊர் வரும். அதுக்கப்புறம் தான் நிறையா வீடு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் தனியாகவே இருக்குன்றனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வீடை காட்டியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்க செடியெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போது ஒரு 2 பூ கிட்ட பூத்து இருந்துச்சு. நிறையா மொட்டு இருந்துச்சு. ஸோ இதுவுமே ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆலுவேரா இருந்துச்சு. இது பாருங்கள், நல்லா பெருசாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா இவ்வளோ பெருசாக வராது. இது தரையிலே வளர்த்தனால நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்புறம் கருவேப்பிலை மரம் நிறையா இருந்துச்சு. ஒரு 2 இல்லை 3 மரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ இது இருந்துச்சு. அந்த சைடு வேறு ஒன்று இருந்துச்சு. மொத்தம் 3 மரம் இருந்துச்சு. இப்போது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது காட்டிட்டேன். இப்போ வீடை சுற்றி இருக்க மரம் செடியெலாம் காட்டுறேன். வீட்டுக்கு வாசல் இந்த சைடு தான் வச்சுருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே காட்டுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ வெளியே தான் கவர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாமே நல்லா மரம் காடாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இதில் புளிய மரம் தான் இருக்கும். இங்கே 3 கல் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, நெல் ஏதாச்சும் வைக்கணும்னா இங்கே வச்சு தான் விற்பாங்க. இப்போ 2 தென்னை மரம் இருக்குது. அதில் பெரிய தென்னை மரம் எங்களோடது. 2 ஆடு அப்புறம் கோழிலாம் வளர்க்குறாங்க. ஸோ அவ்வளோதான், வீட்டை சுற்றி கவர் பண்ணிட்டேன். பாருங்கள், வெளியே ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு வெளியே வந்தாலே ஃபுல்லாக க்ரீனிஷாக மரமாக தான் இருக்கும். அதுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலேருந்தே எல்லாமே பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே நான் சொன்னேன்ல ஒரு பெரிய தென்னை மரம், அந்த தென்னை மரத்துலேருந்து தேங்காயெல்லாம் பறித்து சாப்பிட்டோம். நிறைய தேங்காய் இருந்துச்சு. இளநீ ஒரு 5-6 இளநீ இருந்துச்சு. நம்ம கடையிலலாம் இளநீ குடிச்சிருப்போம். பட் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பறித்து குடித்தோன்னா அது ஒரு சூப்பர் ஃபீலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு சீத்தாப்பழம் மரம் இருந்திருக்கு. அதை நான் வீடியோ எடுக்கும்போது கூட பார்க்கல. அதுக்கப்புறம் தான் சுற்றி எல்லாத்தையும் பார்க்கும்போது நோட் பண்ணேன். அங்கே அவ்வளோ சீத்தாப்பழம் இருந்துச்சு அந்த மரத்தில். சரி, அதை பறிக்கலாமேன்ட்டு அன்றைக்கி மத்தியானம் பறிச்சிட்டு இருந்தோம். ஃபுல்லாக பாதி தான் அண்டில் இந்த மாதிரி கடித்து சாப்பிட்டு வச்சுருந்துச்சு. இப்போ பழுக்கிற மாதிரி நல்லா பெரிய பழமாக இருந்ததெல்லாம் பறிச்சிட்டு இருந்தோம். மரம் நல்லா பெருசாக இருந்துச்சு. அதில் எந்த பழம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் பழுக்கிற மாதிரி பழம் இருக்கும்ல, அதை மட்டும் தேடி தேடி பறித்தோம். நிறைய சின்ன பழமும் இருந்துச்சு. அதை நம்ம பறித்தோன்னா அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அது பழுக்கவும் செய்யாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி நல்லா பெருசாக இருக்கதா பறித்தோம். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. முடிஞ்ச அளவு நாங்கள் தேடி ஓரளவு நிறைய பழமே பறிச்சிட்டோம். இது எல்லாமே ஒரு 2-3 நாளே நல்லா பழுத்துரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டுமே நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. பழம் ஒரு 2-3 பழம் கிட்ட அந்த மாதிரி அணில் கடிச்சு வச்சுருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இந்த மரம் பாருங்கள், இந்த சைடு அந்த லாஸ்ட்டில் இருந்தனால நான் சரியாக கவனிக்கலை. இப்போ இந்த மரத்துலேயும் காட்டியிருக்கேன் பாருங்கள், அவ்வளோ பழம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்குள்ளே நல்லா எதுவுமே பெருசாயிரும். அவ்வளோ இருந்துச்சு. சீத்தாப்பழம் சீசனாக என்னன்னு தெரில, அப்படி தான் நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பழம் காய்ச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பழத்தெல்லாம் ஊருக்கு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் பழுக்க வச்சு அரிசி போட்டு பழுக்க வச்சா சீக்கிரம் பழுத்துரும். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த சைடு வேறு ஒரு சீத்தாப்பழம் மரம் இருந்துச்சு. வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மரம் இருந்துச்சு. ஆனால் மரம் எடுக்கவே முடியலை. அவ்வளோ நிறைய புளிய மரம் அந்த மாதிரி நிறைய மரத்துக்கு இடையில இருந்துச்சு. அதனால் தேடி தேடி பறிச்சாச்சு. நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன், அந்த மரம் தெரியுதா கவர் பண்ணலான்ட்டு. பட் எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஆனால் அதில் அங்கேயுமே கொஞ்சம் பழம் நாங்கள் பறித்தோம். பாருங்கள், எங்கேயுமே ஒரு 10 பழம் கிட்டே இருக்கும். அங்கே காடு மாதிரி இருக்கனால இந்த மரத்தில் சரியாக பறிக்க முடியல. பட் ஓரளவுக்கு நல்ல பழமாகவே நாங்கள் பறிச்சிட்டோம்.
நாங்கள் பறித்த எல்லா பழமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து எப்பயுமே இவங்க அவ்வளோவா தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க, ஆனாலுமே நல்லா வளர்ந்துருக்கு. ஒருவேளை இது மரம்னால அப்படி வளர்ந்துருக்கா என்னன்னு தெரில. பட் எல்லா பழமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதையும் ஃபுல்லாக வந்து நாங்கள் கட்டைப்பையில் பேக் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்கள், கட்டைப்பை நிறைய வந்துருச்சு. இதுவே ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும், அதுக்கு மேலேயே கூட இருக்கும், அவ்வளோ இருந்துச்சு. மரத்துலேயே இருந்தால் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அதனால வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே பறித்து பேக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் இவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொய்யாக்கா மரம் தான் பார்க்க போகிறோம். நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் இது எங்கள் வீட்டில் வளரல, பக்கத்து வீட்டில் வந்து வளர்த்துருந்தாங்க. அவ்வளோ கொய்யாக்கா இருந்துச்சு. எல்லா மரத்தில் இருக்க எல்லா இலையிலையுமே வந்து 1 இல்லை 2 கொய்யாக்கா வச்சுருக்கோம். அவ்வளோ இருந்துச்சு. மரம் ஃபுல்லாக நிறைய பழமாக இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வந்து பெருசாக எல்லாம் இருந்தால் இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த சைஸில் தான் இருந்துச்சு. இது வந்து சீசன் இல்லையான்னு தெரில, அதனால் எல்லாமே குட்டியாக இருந்துச்சு. ஆனால் மரம் ஃபுல்லாக வந்து நிறைய காய் இருந்துச்சு. இன்னும் ஒரு 2-3 மந்த்தில் வந்து நல்லா பெருசாக கொய்யாக்கா வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அந்த மரமும் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மரமாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடியே இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இங்கே தான் வந்து தண்ணி பிடிக்கும். ஸோ எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். நான் முதலே காட்டலை, அதனால் இப்போ காட்டியிருக்கேன். அப்புறம் மதியம் சூப்பரான விருந்து, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி ஃபுல் மீல்ஸே சாப்பிட்டோம். இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்றத வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மதியம் சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் போல் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரோடில் அங்கே தான் வந்து நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வயல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போனோம். ரோட்டில் 2 சைடுமே ஃபுல்லாக மரமாக தான் இருந்துச்சு. இந்த வீட்டில் எப்போயுமே இந்த மாங்காய் மரத்தில் வந்து நிறைய மாங்காய் காய்க்கும். இப்போ வந்து சீசன் இல்லாதனால ஒரு மாங்காய் கூட இல்லை. ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைட்லேயே வந்தோம்னா இந்த மாதிரி வயலாக இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்திருக்கோம். இப்போ காட்டுறேன்ல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்போயுமே பச்சை மிளகாய் தோட்டம் தான் இருக்கும். ஃபுல்லாகவே நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இப்போது மழை தண்ணி எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து ரொம்பவே டல்லாக இருக்கும். முதல்ல நல்லா ஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். இப்போ இது பக்கத்துலேயும் பாருங்கள் சீத்தாப்பழம் மரம் தான் இருக்குது, அதுலேயும் நிறைய பழம் இருக்குது. பக்கத்தில் ஒரு தேக்கு மரமும் இருந்துச்சு, இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்தோன்னா இந்த மாதிரி பப்பாளி தோட்டம் போட்டிருந்தாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தண்ணி இல்லாதனால அவ்வளோவா வந்து வளரல, எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு. அப்புறம் இது பக்கத்துலேயே வந்து பருத்தி தோட்டம் போட்டிருந்தாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பருத்தி செடியே. இதோட பூ வந்து இப்படி தான் இருந்துச்சு, நல்லா ரோஸ் கலரில், அதுவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அதோட மொட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு, உள்ளே காட்டன் இருந்துச்சு. அதை வந்து கையிலே பிக்க ட்ரை பண்ணேன், அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பிரிக்கவே முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடியிலே 1-2 இந்த மாதிரி ஃபுல்லாக வெளியவே நல்லா காட்டன் இருந்துச்சு. சரி அதை எடுத்து பார்க்கலாமேன்ட்டு எடுத்து பார்த்தேன், அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு செடியிலேருந்து காட்டன் எடுத்தேன், நல்லா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது நல்லாவும் இருந்துச்சு, எடுக்கும்போது ஒரு சூப்பர் ஃபீலாக இருந்துச்சு. பட் ஆனால் நிறையா செடியில் வந்து இந்த மாதிரி இல்லை, 1-2 மட்டும்தான் நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி காட்டன் வெளியே இருந்துச்சு. மற்ற எல்லாமே பூ இல்லை மொட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், அதை காட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. 1-2 மட்டும்தான் நல்லா இந்த மாதிரி காட்டன் வெளியே தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். அந்த 2 மட்டும் நான் கையில் கொஞ்சம் பறிச்சிட்டேன், அழகாக இருந்தனால. அவ்வளோதான், ஓரளவு எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் ஊருக்கு தான் போகணும். அது கொஞ்சம் தூரம் ரொம்ப நடக்க வேண்டி இருக்குன்றனால நாங்கள் அங்கே போகல. இங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்குது பாருங்கள், இங்கேருந்து தான் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க. இங்கே இருக்கவங்க வந்து இதை குளிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து பார்த்தாலே வந்து நாங்கள் இருக்க வீடு தெரியும். ஸோ கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ நடந்தே போயிட்டோம். ரோடு வழியாகவும் வரலாம், இல்லை இந்த சைடும் வரலாம், இந்த மாதிரி 2 வழி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த இடமே ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் இலை பறித்து கொடுத்தேன். இங்கே வந்தாலே நான் எப்பயுமே இந்த ஆட்டுக்கு வந்து இலை பறித்து கொடுப்பேன், அதுவும் நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி சுற்றி பார்த்து தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நாங்கள் இங்கே வந்துடுவோம். இங்கே வந்தாலே நல்லா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ
ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு vlog. ஸோ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இப்போ காட்டின பிளேஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு, எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த காட்டன் பிளான்ட் பார்த்தது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை பறித்தது இது எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிலாஸ் டுடே ஸ்பெஷல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ரெட் கலரில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் டக்குன்னு நம்ம சேனலை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காச்சும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.